செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் எங்கெல்லாம் போனேனோ அங்கெல்லாம் என்னோடு வந்தவரே இயேசுவே. சொல்லுங்களேன் கை உயர்த்தி, இயேசுவே. வருகையில் என்னை ஆசீர்வதித்தவரே, போகையில் என்னை ஆசீர்வதித்தவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வாலிபர்கள் ஆராதனை செய்யுங்களேன். உமக்கு ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகள் அப்படியே நிறைஞ்சு ஆராதனை ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை அனைத்தையும் செய்பவர்க்கே. அப்படி கை வைத்து சொல்லுங்களேன். ஆராதனை ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை அனைத்தையும் செய்பவர்க்கே. நீங்க ஆராதிக்க தொடங்கும் பொழுது உங்களை சோதித்துக் கொண்டிருந்த பிசாசு உங்களை விட்டு விலகி ஓடுறான் பாருங்களேன். நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனை சொல்லும் பொழுது உங்களை சோதித்துக் கொண்டிருந்த, உங்களை பாடுபடுத்தி கொண்டிருந்த, உங்க சரீரத்தில் போராடி கொண்டிருந்த அசுத்த ஆவிகள் விலகி ஓட ஆரம்பிக்கிறான், விலகி ஓட ஆரம்பிக்கிறான், விலகி ஓட ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது, உங்களுக்கு சுகம் உண்டாகிறது, உங்களுக்கு சமாதானம் உண்டாகிறது, உங்களுக்கு செழிப்பு உண்டாகிறது, உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சீயோனுக்கு வருவார்கள், ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போ என்ற வார்த்தை இன்னைக்கு உண்மையாகிறது. கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் கரைந்து போகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. நன்றி ஆவியானவரே, நீர் ஜனங்கள் மேல் இறங்குகிறதற்காய் நன்றி, உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. பிசாசுகள் ஜனங்களை விட்டு வெளியேறுகிறதற்காய் உமக்கு நன்றி இயேசுவே. புதிய அபிஷேகம், புதிய பலன், புதிய வல்லமை தரித்துக் கொள்ளுங்கள். பல 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 பல.
உன்னை வெளியே கொண்டு வருவாரு. உன்னை சிறை அடைத்து வைக்க முடியாது. ஏன்னா உனக்குள்ள தேவனுடைய வல்லமை, உனக்குள்ள தேவனுடைய பலம் சிறைச்சாலையை விட தேவனுடைய வல்லமை பெரியது. கசமா வியாதி உன்னை கட்டி வைக்க முடியாது. வாலிபர்கள் ஆராதனை செய் சகோதரா.
ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், நிறைய சொல்லியிருக்கேன். அதை செய்யற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவது இல்லை. நொறுங்குண்ட உன் இருதயத்தை தேத்துவேன். உன்னை வாழ வைப்பேன். நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கைய இந்த உலகத்துல எவன் பறிக்க முடியும்? மரணமே பறிக்க முடியாது, மதுபானம் பறிக்க முடியாது, மங்கைகள் பறிக்க முடியாது. நான் உனக்கு கொடுத்த வாழ்வு அது உனக்கு தான். உன்னை வாழ்ந்திருக்க செய்வேன். ரூத்துவ வாழ்ந்திருக்க பண்ணின தேவன் நான். உன் மேல அபிஷேகம் வருது பாரு, உன் பிள்ளைகள் மேல அபிஷேகம் வருது பாரு. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுவேன். யார் மேல வருகிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் பல பேர் மேல அபிஷேகத்தை பலமாய் ஊற்றிக்கொண்டே இருக்கிறோம். Glory to God.